Hi friends, NEET UG 2025 examination இன்னும் 45 நாட்கள் இருக்கு. 650 பிளஸ் நான் வந்து NEET 2025ல வாங்கணும் சார். அதுக்கு என்ன பண்ணணும் இந்த 45 நாட்கள் அப்படினு கேட்டிங்கனா பயாலஜிக்கு NCERT மட்டும் போதும். நிறைய பேர் NCERT ல இருந்து அவுட் சைட் क्वेश्चन வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க 2016 ல இருந்து 2024 வரைக்கும் வச்ச எல்லா எக்ஸாம்லயும் எடுத்து பாருங்க. NCERT தவிர क्वेश्चंस வரவே இல்ல. outside NCERT ல இருந்து क्वेश्चन வரவே இல்ல. அதனால தயவு செய்து NCERT மட்டும் படிங்க. பயாலஜிக்கு நீங்க பாட்னில 45 क्वेश्चन, சுவாலஜில 45 क्वेश्चन ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு NCERT மட்டுமே போதும். பட் NCERT அப்படினு சொல்லும்போது டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிச்சிட்டு இருக்காம NCERT based questions நிறைய பிராக்டீஸ் பண்ணனும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணனும்னா NCERT படிங்க, கிளாஸ் நோட்ஸ் கொஞ்சம் படிங்க. நமக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் NCERT ல இருந்து தான் क्वेश्चन வரப்போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு கிரியேட்டட் क्वेश्चन வரும். அந்த கிரியேட்டட் क्वेश्चनக்கு நம்ம ரெடியா ஆன்சர் பண்றதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் நோட்ஸையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்றது நல்லது. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைசஸ் இதெல்லாம் NCERT ல இருக்கும். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. நீங்க NEET UG 2025ல பிசிக்ஸ்ல 180க்கு 140 பிளஸ்க்கு மேல கொண்டு போறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதற்கு அடுத்து எரர் நோட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் வச்ச டெஸ்ட்ல எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சிருந்தா அதான் எரர் நோட்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. சோ உங்க வீக் பாயிண்ட்ஸ் தெரியும். சோ தட் நீங்க அந்த ஏரியாலலாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் நான் எரர் நோட்ஸ்லாம் எடுக்கலன்னா இனிமே வைக்க போற மார்க் டெஸ்ட்ல நீங்க எரர் நோட்ஸ் எடுத்து அதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லதா இருக்கும். சோ வீக்கான டாபிக்கை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன நீங்க கண்டிப்பா பண்ணணும்? நீங்க மார்க் டெஸ்ட் கம்பல்சரி எழுதணும். சில சென்டர்ஸ்ல அதை கிராண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. as per NEET UG 2025 exam pattern 180 questions 2 PM to 5 PM அதாவது 3 hours test duration வச்சு முடிஞ்ச அளவுக்கு 2 to 5 PM எக்ஸாக்ட்டா NEET 2025 எந்த டைம்ல நடக்க போதோ அந்த டைம்க்கே நீங்க பிராக்டிஸ் பண்ற அந்த டெஸ்ட் தான் நம்ம மார்க் டெஸ்ட் அல்லது கிராண்ட் டெஸ்ட் அப்படிமோ. முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 10 மேக்ஸிமம் 30 கிராண்ட் டெஸ்ட் நீங்க எழுதுறது மார்க் டெஸ்ட் எழுதுறது சால சிறந்தது. அதற்கடுத்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மினிமம் 8 to 10 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜில நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மினிமம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस 4 to 6 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது லாங் டர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆகி இருக்கும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீங்க NEET UG 2025ல 650 பிளஸ் மார்க் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய வீடியோஸ் பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்றது, லைன் பை லைனா படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்றது, நோட்ஸ் எடுக்கிறங்கிற பேர்ல டயத்தை வேஸ்ட் பண்றது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடுங்க. காரணம் என்னன்னா 45 டேஸ்ல நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது, வீடியோ பார்க்கறதுக்குலாம் டைம் இருக்காது, புக்கை வச்சு லைன் பை லைன் படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் எழுதினாதான் உங்களுக்கு அது மார்க்கா NEET UG 2025ல கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.